Hello friends, welcome to DOzer Tamil. நம்ம இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க விண்டோஸ் 11 OS பற்றி தான் பார்க்க போகிறோம். விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை, இந்த விண்டோஸ் 11 மேக் OSக்கு டஃப் கொடுக்குமா, விண்டோஸ் 11 அப்டேட் எப்போ எல்லா டிவைஸ்க்கும் ரோல் அவுட் ஆகும், எந்தெந்த டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகும், லீக்டு விண்டோஸ் 11 ISOவை டவுன்லோட் பண்ணலாமா, இல்லை அவங்க ரோல் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரி விண்டோஸ் 11 பற்றி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் அவங்க விண்டோஸ் எக்ஸ்பியை 2001ல் லான்ச் பண்ணாங்க. நம்மள நிறைய பேர் விண்டோஸ் எக்ஸ்பி தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு பிசி வாங்கினப்போ. விண்டோஸ் எக்ஸ்பியோட தான் நிறைய பிசியை லான்ச் பண்ணாங்க. விண்டோஸ் எக்ஸ்பின்னு உடனே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த பின்பால் கேம். நிறைய பேர் அந்த கேமை விளையாடிருப்போம். போர் அடிக்கிறப்பெல்லாம் இந்த கார்ட்ஸ் கேம் நிறைய பேர் விளையாடிருப்பீங்க. இப்போலாம் அந்த கேமை விளையாடாத ஆளே இருக்க முடியாது. மல்டிமீடியா கன்சப்ஷனுக்கும் கேமிங்க்கும் விண்டோஸ் எக்ஸ்பி டீசெண்டாகவே இருந்துச்சு. அப்புறம் 2008ல் விண்டோஸ் விஸ்டாவை லான்ச் பண்ணாங்க மைக்ரோசாஃப்ட். இது பார்க்க அப்படியே விண்டோஸ் எக்ஸ்பி மாதிரி தான் இருந்துச்சு. எதுக்கு இந்த அப்டேட் கொடுத்தாங்கன்னே தெரியல. நான்லாம் யூஸே பண்ணல விண்டோஸ் விஸ்டாவை. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைக்ரோசாஃப்ட் அவங்க விண்டோஸ் 7 2009ல் லான்ச் பண்ணாங்க. ஏன்னா விண்டோஸ் விஸ்டாவை நிறைய பேர் யூஸ் பண்ணலை, அதனால் விண்டோஸ் 7 அப்டேட் பண்ணாங்க. விண்டோஸ் 7 பற்றி நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். மைக்ரோசாஃப்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்டேட்னே சொல்லலாம். நிறைய பேர் இப்போ வரைக்கும் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. விண்டோஸ் 7 ஒரு கிளாஸி லுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐகான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. பார்க்கவே லுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 2013ல் விண்டோஸ் 8 லான்ச் பண்ணாங்க. எதுக்கு தான் லான்ச் பண்ணாங்கன்னே தெரியல. விண்டோஸ் 7ல் இருந்த அந்த கிளாஸ் லுக்கை அப்படியே சேஞ்ச் பண்ணாங்க. விண்டோஸ் 8ல் நிறையவே பக்ஸ் இருந்துச்சு. விண்டோஸ் 8 மேலே நிறையவே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இதை பார்த்த மைக்ரோசாஃப்ட் அந்த பக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விண்டோஸ் 8.1ன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதுவுமே சக்ஸஸ் ஆகலை. 2015ல் விண்டோஸ் 10 லான்ச் பண்ணாங்க. நம்மள நிறைய பேர் இப்போ விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது பார்க்க விண்டோஸ் 8க்கு தம்பி மாதிரியே இருந்துச்சு. இதில் என்ன புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, கர்டானான்ற வாய்ஸ் அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ மேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான். விண்டோஸ் 10க்கு அப்புறம் எந்த அப்டேட்டும் வரல 5 இயர்ஸாக. இதனால் நிறைய பேர் மேக் சைட் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய மேக் ஃபேன்ஸ் கிண்டல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விண்டோஸை. ஆப்பிள் மேக்குக்கு வருஷத்துக்கே 2 அப்டேட் தராங்க. விண்டோஸில் 5 வருஷம் ஆகியும் ஒரு அப்டேட் வரலன்னு எல்லாரும் கலாச்சிட்டு இருக்கப்ப மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11ஓட மாசான என்ட்ரி தராங்க. என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே, சும்மா அதிரதுல. மைக்ரோசாஃப்ட் அவங்க விண்டோஸ் 11 24th அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. லான்ச் ஈவெண்ட்டில் விண்டோஸ் 11ல் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது பார்க்க எப்படி இருக்குது, பார்க்க மேக் மாதிரி இருக்கா, இல்லை மேக்கே தூக்கி சாப்பிட்றோமான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் லுக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம விண்டோஸ் 7ல் பார்த்ததோடவே இது ரொம்ப நல்லாயிருக்கு. டாஸ்க் பாரையும் சென்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்டார்ட் மெனுவும் உங்களுக்கு சென்டரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பொதுவாகவே ஸ்டார்ட் மெனுனாவே நம்ம கை கொஞ்சம் சைடில் தான் போவோம். இது கொஞ்சம் புதுசாகவே இருக்குது. ஸ்டார்ட் மெனுவில் கீழே இருந்த சர்ச் பாரை இப்போ மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த சர்ச் பாரை யூஸ் பண்ணி உங்கள் டிவைஸ் அப்புறம் உங்கள் ட்ரைவையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். நிறைய அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. புது தீம்ஸ் அண்ட் வால்பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர், அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் புதுசாக மாற்றிருக்காங்க. அப்புறம் நியூ ஸ்னாப் லேஅவுட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்போ அந்த டேப் இந்த டேப் எல்லா டேப்பையும் ஓப்பனில் வச்சுப்போம். யூஸ் பண்ணவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். இப்போ இவங்க கொடுத்துருக்க நியூ ஸ்னாப் லேஅவுட்டில் உங்களுக்கு அந்த டேப் எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் நிறைய விதமான விட்ஜெட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் உங்களுக்கு நிறைய அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கீபோர்ட் கலர் அண்ட் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். புது எமோஜிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு விண்டோஸ் 10ல் பார்த்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலில் ரீசெண்ட் ஆப்ஸ் இருக்க மாதிரி இங்கேயும் ரீசெண்ட் ஆப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கேமர்ஸ்க்கு DirectX 12 அல்டிமேட், ஆட்டோ HDR, எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நிறைய கேம்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த டார்க் மோடை ரீடைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த கிளாஸ் லுக்கில். அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர், அந்த செட்டிங்ஸ் பாப்அப் இதெல்லாம் பார்க்க அப்படியே மேக் OS மாதிரியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விண்டோஸ் 10ல் இருந்த அந்த ஷார்ப்பான ஃபினிஷை இங்கே உங்களுக்கு கர்வாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த வீடியோ கால் ஆப்பை யூஸ் பண்ணி 1 டேப்பில் நீங்கள் எந்த டிவைஸ்க்கு வேணால் வீடியோ கால் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
ஃபைனலாக மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு வேறு லெவலான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக் ஓஎஸையும் லினக்ஸ் ஓஎஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதுசான லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மேக் ஓஎஸ்க்கு கண்டிப்பாக ஒரு டஃப் தரும்னே சொல்லலாம். விண்டோஸ் 11 எந்தெந்த டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகும்னா, உங்கள்கிட்ட 64 பிட் ப்ராசஸர் இருக்கணும், மினிமம் 4 GB ரேம் இருக்கணும், மினிமம் ஸ்டோரேஜ் 64 GB இருக்கணும். இந்த பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் விண்டோஸ் 11 யூஸ் பண்ண முடியும். விண்டோஸ் 11 எப்போ ரோல் அவுட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னும் டேட் மென்ஷன் பண்ணலை. ஆனால் விண்டோஸ் 11 லீக்டு ஐஎஸ்ஓ நிறைய வெப்சைட்டில் கிடைக்குது. நிறைய பேர் இப்போவே விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் அப்டேட் ரோல் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருமே இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் சிஸ்டம் ஹேக் ஆக சான்சஸ் இருக்குது. விண்டோஸ் 11 அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.